வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனல்ல டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீவேல்யூஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டோட் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண சொல்லி இன்னைக்கு தான் ஸ்கேன் காப்பி அப்ளை கொடுத்தாங்க. அதே சமயத்தில் இன்னைக்கே வந்து நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டேட் வந்து 18ஆம் தேதி சண்டே 5 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வெப்சைட்ல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர்ல மேல எடுத்த உடனே அந்த ப்ரௌசர்ல டிப் எக்ஸாம்ஸ் டிஎன்டிடிஇ டாட் இன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டவுன்லோட் அக்டோபர் 2023 ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பை கேண்டிடேட்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் ப்ளூ கலர்ல இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அக்டோபர் 2023 ரீவேல்யூஷன் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் பை கேண்டிடேட் லாஸ்ட் டேட் 18/2/2024 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெட் கலர்ல ஒரு பட்டன் வந்து இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர்ல இருக்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சென்னை மறு மதிப்பீடு விண்ணப்பம் அப்ளிகேஷன் ஃபார் ரீவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துரு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு 400 ரூபாய் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. லாஸ்ட் டேட் வந்து 18ஆம் தேதி 18/2/2024 ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்காங்க. டிப் எக்ஸாம்ஸ் tndt@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஃபெச் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய காலேஜ் கோடு, காலேஜோட பேரு, உங்களுடைய பேரு, உங்க டேட் ஆஃப் பர்த், நீங்க எந்த டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் நீங்க எந்த செமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில் வரும். அதுக்கு கீழே நீங்க ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணீங்க இல்லையா, ஜெராக்ஸ் காப்பி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இதே மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கும். சேம் இதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்டிருக்கும். அதே மாதிரி ஆல்டர்னேட் நம்பர், ஆக்டிவ் இமெயில் ஐடி, அட்ரஸ், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கும். அங்க என்னென்ன டீட்டெயில்லாம் நீங்க கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிஸ்ப்ளே ஆகும். நீங்க வந்து புதுசா வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே அந்த டீட்டெயில்லாம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, அட்ரஸ், இன்னும் ஒரு சில பின்கோடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஏற்கனவே ஸ்கேன் காப்பில கொடுத்ததுனால இதுல ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன பேப்பர்லாம் வந்து ஜெராக்ஸ் காப்பி வாங்குனீங்களோ, அந்த பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நான் அப்ளை பண்ணதுல பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான் வந்து இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு இந்த மாரி நீங்க எத்தன சப்ஜெக்ட் வந்து ஜெராக்ஸ் காப்பி அப்ளை பண்ணீங்களோ, எல்லா சப்ஜெக்ட்டும் இதுல டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஸோ அதுல இப்ப நீங்க எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க எல்லா சப்ஜெக்ட்டும் அப்ளை பண்றேன், இல்ல 1 மட்டும் தான் அப்ளை பண்றேன் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்க்கு நேரா ரைட் சைட்ல ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணணும். ஸோ நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வேணும்னா, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கீழ லிஸ்ட் அவுட் ஆயிருக்கோ, எல்லாத்தையும் அந்த பாக்ஸ வந்து டிக் பண்ணுங்க. ஒரு தடவ கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு டிக் மார்க் வரும். மறுபடியும் வேணான்னா, மறுபடியும் அதே பாக்ஸ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, டிக் மார்க் வந்து போயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்லாம் அப்ளை பண்ண போறீங்களோ, அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு, கீழ பார்த்தீங்க லாஸ்ட்ல பாருங்க, ப்ரொசீட் டூ பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருக்கு. ஸோ அந்த ப்ரொசீட் டூ பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பில்லிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்க பேரு, உங்களுடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் பின்கோடு, ஸோ இந்த மாரி நெறைய டீட்டெயில் உங்க ஃபோன் நம்பர், உங்க மெயில் ஐடி எல்லாமே டிஸ்ப்ளே ஆயிருக்கும். கீழ பார்த்தீங்க அதுக்கப்புறம் ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஆர்டர் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எத்தன சப்ஜெக்ட் அப்ளை பண்ண போறீங்க. ஒரு சப்ஜெக்ட்னா உங்களுக்கு இந்த ரூ. 400 அல்லது 2 சப்ஜெக்ட்னா ரூ. 800. ஸோ இந்த மாரி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதையும் சைட்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கும் ரைட் சைட்ல. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பேஜ்ல, அதுலயே அதே பேஜ்ல கீழ வந்தீங்கன்னா, பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். அதுல கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட், நெட் பேங்கிங், வாலெட், யுபிஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஏற்கனவே நீங்க வந்து ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணும்போது, நீங்க இதே ப்ரொசீஜர் தான் நீங்க அதுல பார்த்திருப்பீங்க. கார்ட்னா கிரெடிட் கார்ட் மேக்ஸிமம் வேணாம். டெபிட் கார்ட் யூஸ் பண்ணி வந்து பேமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா போன தடவ நம்ம இந்த வாலெட்டோ, யுபிஐயோ பண்ணதுல பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனைலாம் ஒண்ணும் ஆகல. பட் அந்த அப்டேட் ஆயி மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த ரிசிப்ட் ஜெனரேட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. 1 நாள் டிலே ஆகி அதுக்கப்புறம் வந்துருச்சு. சரிங்களா? அமௌண்ட் எல்லாம் எதுவுமே ஆகல. நீங்க வந்து ரிப்ளை மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துருச்சு. ஸோ அதே மாரி தான் இப்ப டெபிட் கார்ட்ல நீங்க குடுத்து பண்றேன் அமௌண்ட் கட்டுறீங்களா? டெபிட் கார்ட் கிளிக் பண்ணிட்டு கார்ட் நம்பர், எக்ஸ்பைரி டேட் அந்த என்னென்னலாம் கேட்குதோ எல்லாம் குடுத்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, அது ஆஸ் யூசுவல் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். அது ஓடிபி வரும். அந்த ஓடிபிய போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற அந்த பேஜ் வந்து வரும். அதே மாரி தான் நெட் பேங்கிங் அப்படிங்கிறது. நெட் பேங்கிங் வந்து ஆன்லைன் பேங்கிங் வச்சிருக்கீங்கன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும். அதே மாரி வாலெட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, Paytm, MobiKwik,
இந்த மாரி நெறைய சின்ன சின்ன வேலட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி வேலட் யூஸ் பண்ணி நீங்க Paytm யூஸ் பண்ணி பண்றீங்க அல்லது MobiKwik யூஸ் பண்ணி பண்றீங்கன்னா, அத பட்டன பிரஸ் பண்ணி மேக் பேமெண்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதனுடைய ப்ரொசீஜர் என்னவோ அது அப்படியே ஓப்பன் ஆகும். அது ப்ரொசீஜர நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பேமெண்ட் வந்து நீங்க கட்டிடலாம். அதே மாரி யுபிஐ அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. யுபிஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இல்ல சப்போஸ் நான் கியூஆர் கோட் யூஸ் பண்ணி பண்றேன் அல்லது யுபிஐல இந்த ஜிபே இந்த மாரிலாம் யூஸ் பண்ணி பண்றேன் அப்படின்னாலும், நீங்க அந்த மாரி பண்ணலாம். அல்லது அந்த பேமெண்ட் யுபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நீங்க குடுத்து நீங்கவும் பண்ணலாம். இப்போ எல்லாம் குடுத்து மேக் பேமெண்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதனுடைய ப்ரொசீஜர் என்னவோ அது ஓப்பன் ஆயி உங்களுக்கு வந்து அமௌண்ட்லாம் கட்டி முடிச்சுட்டு, உங்களுக்கு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் நீங்க ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்திருக்கும். பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு உண்டான டீட்டெயில். என்னென்ன பேப்பருக்கு வந்து ரீவேல்யூஷன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளானது தான். எப்படி இந்த நம்ம ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அதே சமயத்தில இந்த இன்ஃபர்மேஷன உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவ பார்த்து எப்படி ரீவேல்யூஷன் அப்ளை பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இது ஸ்டூடண்ட்ஸே பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ இந்த வீடியோ வந்து நாங்க குடுத்துட்டுருக்கோம். சரிங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து அப்ளை பண்ணலாமா? பண்ண வேணாமா? அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து உங்களுடைய மைண்ட வந்து தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் குடுக்க போறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன ஃபர்ஸ்ட்டு நீங்க கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்றோமா? வேணாமா? அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ளை பண்ணணும்னு நெனைக்கிறவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணிருங்க. நீங்க வந்து பார்க்கவே வேணாம். சரிங்களா? சரி ஓகே. இந்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோல சந்திப்போம். சரிங்களா? சரி ஓகே. தேங்க் யூ.